இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அன்பான விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடியே நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, தேவ வாக்கியம் என்ன சொன்னப்பட்டதோ, அதே போல கர்த்தர் 3வது நாள் உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, இங்க எத்தனை கல்லர்கள் இருக்கிறது. எல்லா கல்லறையும் மரித்தவர்களாகவே அந்த கல்லறை, எல்லா கல்லறையும் மூடப்பட்டதா இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கல்லறை இந்த உலகத்துல இன்னமும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் மரித்தார். அவருடைய மரணமே நமக்காகவே காணப்பட்டது. ஒரு ஆதாம் நிமித்தமா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பாவம் வந்தது. அதே போல ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினால இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பும் மீட்பும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் காணப்பட்டார். பிரியமான தேவச்சனமே, எத்தனை கல்லறைகள் இந்த சுற்றிலும் இருக்கு பார்த்தீங்களா? ஆனா எல்லா கல்லறையும் மூடப்பட்டு தான் இருக்கிறதுங்க. ஆனா இயேசுடைய கல்லறை யாருக்காக திறக்கப்பட்டது? அவர் உண்மை உள்ள தேவன், அவர் இரட்சகர். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து, அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு, அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு 3வது நாள் நம்மள ஆண்டவர் உயிரோடு நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து எங்கே இருக்கிறார் என்று முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்க வேண்டிய இடம் ஆலயம். அந்த ஆலயம், நீயே என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய இதயத்துல, நம்முடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று நினைவு கூறுங்கள். இந்த நினைவு நாள் ஒவ்வொரு வருஷம் மாத்திரம் அல்லங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து கல்லறையில் அல்ல என் உள்ளத்துல இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வழியில நடந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம தியானித்து ஆண்டவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது இன்னும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த உலகம் வெறும் டெம்பரவரி தாங்க. இந்த உலகத்துல பிறந்தோம், ஆனா வளர்ந்தோம், ஆனா மரிப்போம். ஆனா எல்லாமே டெம்பரவரி. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்துல நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி, இந்த மரித்து போயிருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது எல்லாருடைய கல்லறை மீண்டும் திறக்கப்படும். எல்லாருமே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைங்க, அதே போல அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையாயிருக்கிறது. உனக்காக எனக்காக மரித்தார், உனக்காக எனக்காகவே கிறிஸ்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு இதயத்துல வாழ வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். இன்று இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இதயத்துல வாங்க, என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, என் இதயத்துல நீங்க எப்பவுமே இருக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய இதயத்துல, உங்களுடைய உள்ளத்துல வந்து உங்களை இன்னும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம் தேவன் மரித்தது உண்மை, ஆனா அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஒரே கல்லறை, இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல பிறந்தது உண்மையப்பா. எங்களுக்காக பிறந்தீங்க. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக ஆண்டவரே நீங்க கல்வாரி சிலுவையில மரித்தது ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வருடத்திற்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் நினைவு கூறும்படி இந்த நாட்களை எங்களுக்கு பெருகச் செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஆதாம் பாவத்தின் நிமித்தமா இந்த உலகமே பாவத்துல ஆண்டவரே வந்தது. அதே போல என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேகருக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையில நீங்க சிந்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மரித்து பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தது உண்மை ஆண்டவரே ராஜா. அதே போல 3வது நாள் ராஜா எங்களுக்காக மீண்டும் எங்க இதயத்துல இருக்க வேண்டும் என்று 3வது நாங்கள் நீங்கள் ஆண்டவரே உயிரோடு எழுந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில இந்த நேரத்துல கூட ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளிடத்துல நீங்கள்
அசைவாடி கொண்டிருப்பதற்காய் உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்துல நீங்கள் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதே இந்த வீடியோ பார்த்து ஆண்டவரே இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கென்று தாகமாய் இடத்தை கொடுக்கும் பொழுது, உள்ளத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீங்கள் வாசம் பண்ணி எல்லா இருளும் நீக்கி ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துல மீண்டும் கொண்டு போக உங்களுடைய தயவு பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசிங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் உயிர் தெழுந்த நாள் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கு, இயேசுனுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தேவன், உயிர் தெழுகிற தேவனாய் காணப்பட்டார், நம்மோடு இருக்கிற தேவன். விசுவாசிங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.